கண்ணெதிரே தோன்றினாள். அவரை நீங்க காப்பாத்தலனா வேற யாருமா காப்பாத்துவாங்க? கொஞ்சம் மனசிறங்கி உங்க பிள்ளைக்கு கருணை காட்டுங்கம்மா ப்ளீஸ். உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறம்மா, அவரை காப்பாத்துங்க. அத்தை, ஆபரேஷன் பண்ணலனா சுயநினைவு திரும்பாம 2 நாள்ல அப்படியே இறந்துருவாருன்னு டாக்டர் சொல்லிட்டாருமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பண உதவி பண்ணி எப்படியாச்சும் அவரை காப்பாத்துக்கம்மா ப்ளீஸ்மா. ஏண்டி என் காலை பிடிச்சு கதறி அழுதா நான் மனசு இறங்கிருவேன் நினைச்சியா? என் மனசு இறங்காது. என் மனசு அந்த அளவுக்கு வெறுத்து போயிருக்க. விட என்ன அம்மா ப்ளீஸ்மா. என்னமோ சொன்னியே, அவன் எனக்கு தலைப்புள்ள. அவன் பிறந்துதான் எனக்கு தாய்மைக்கான அடையாளத்தை கொடுத்தான்னு. ஆமா, அவன் பிறந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்தான். நாளைக்கு நான் வயசாகி செத்து போனாலும் எனக்கு கொல்லி போட வேண்டிய புள்ளையும் அவன்தான். என் 3 பிள்ளைங்கள்ல அவன் மேல மட்டும் நான் எப்பவுமே தனி பாசம் வச்சிருந்தேன். அவன் எப்ப உன் கழுத்துல தாலி கட்டினான்னு தெரிஞ்சதோ அப்பவே அந்த பாசம் எல்லாம் போயிடுச்சு. எனக்கு ஒரு மகனும் இல்ல ஒரு மகளும் இல்லங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். எனக்கு இப்ப இருக்கிறதெல்லாம் ஒரே பையன்தான், சந்தோஷ் மட்டும்தான். எனக்கு அவன் ஒருத்த போதும். அம்மா, வேற யாரு செத்தாலும் பொழைச்சாலும் எனக்கு கவலை இல்லை. அம்மா தயவு செஞ்சு அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. என் மேல இருக்கிற கோபத்தை உங்க புள்ள மேல காட்டாதீங்க. அவரை எப்படியாச்சும் காப்பாத்துங்கம்மா ப்ளீஸ். ஏய், முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. திரும்ப திரும்ப காப்பாத்துங்கம்மா நோ பாத்துங்கம்மான்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்னதான் கெஞ்சினாலும் கதர்னாலும் அவனை காப்பாத்துறதுக்காக ஒரு 10 பைசா கூட கொடுக்க மாட்டேன். முதல்ல இங்க இருந்து வெளியில போயிடு. அம்மா, அனிதா அம்மா, நீங்களாவது ருத்ராமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி கொஞ்சம் உதவி பண்ணுங்கம்மா. அத்தை, நானும் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நமக்கு சிவா முக்கியம் அத்தை. நீ சும்மா இரு அனிதா. இப்ப நமக்கு அவன் தேவையில்லாதவன். அவனை போய் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்க. ஏய், நான் உன்னை வெளியில போன்னு சொன்னேன். போத கிளம்பு. அம்மா, நான் ருத்ராமாவை பார்த்துட்டு போயிடுறேன். அம்மா அம்மா, நான் சக்தி வந்திருக்கம்மா. கொஞ்சம் வெளியில வந்து என்ன பாருங்கம்மா. சிவா சார் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. தயவு பண்ணி உதவி பண்ணுங்கம்மா ப்ளீஸ்மா. அம்மா கத்து, நல்லா கத்து. ஏன்னா நீ கத்துறது அமெரிக்கால இருக்கிறவங்களுக்கு கேட்கணும்ல. என்னம்மா சொல்றீங்க? அம்மா அமெரிக்கா போயிருக்காங்களா? ஆமா, ருத்ராவும் பூமி அண்ணனும் ஒரு வேலை விஷயமா அமெரிக்கா போயிருக்காங்க. வரதுக்கு 4 நாள் ஆகும். ஒருவேளை என் வீட்டுக்காரர்கிட்ட போய் உதவி கேட்கணும்னாலும் உன்னால முடியாது. ஏன்னா இப்ப அவரும் வெளியூர் போயிருக்காரு. இப்போ இந்த வீட்டுல நானும் அனிதாவும் மட்டும்தான் இருக்கோம். இங்க நாங்க வச்சதா சட்டம். பெத்த புள்ளையோட உயிரை காப்பாத்த மாட்டேன்னு இப்படி பேசுறீங்களேம்மா. அவன் எனக்கு புள்ளையே கிடையாது. அவனை நான் உன் புருஷனாதான் பாக்குறேன். அவனோட உயிர் உனக்கு தானே முக்கியம். எங்கேயாவது போய் எவனையாவது பார்த்து உன்னால முடிஞ்சா 30 லட்சத்தை தேத்திக்கிட்டு போய் உன் புருஷனை நீ காப்பாத்திக்கும். தயவு செஞ்சு இங்க நிக்காத, போ வெளியில. ஏய், நான் உன்னை வெளியில போன்னு சொன்னேன். ப்ளீஸ்மா, அப்படி சொல்லாதீங்கம்மா. சொல்லிக்கிட்டே இருக்கேன். போ வெளியில போ ப்ளீஸ்மா. என்னடி பாக்குற? போ வெளியில. என்ன அத்தை இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? சிவாவை நாம தான் அத்தை காப்பாத்தி ஆகணும். அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். பாத்துக்கோங்க.
உனக்கே மனசு இப்படி துடிக்குதுன்னா அவனை 10 மாசம் வயித்துல சம்மந்து பெத்த எனக்கு எப்படி துடிக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. அப்புறம் எதுக்கு அத்தை சிவா செத்தா சாகட்டும்னு சொல்றீங்க? அந்த வேலைக்காரிக்கிட்ட தான் நான் அப்படி சொன்னேன். அவகிட்ட நான் அப்படி சொல்லிட்டா என் புள்ளைய நான் சாக விட்டுருவேனா? அப்புறம் என்ன அத்தை, வாங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் பணத்தை கட்டி சிவாவுக்கு உடனே ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ண சொல்லலாம். இங்க பாரு அனிதா, எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. அந்த வேலைக்காரிக்கிட்ட இருந்து சிவாவை நம்ம பக்கம் இழுத்துட்டு வர்றதுக்கு இப்ப ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்க. இத நாம பயன்படுத்திக்கணும். அத்தை, சிவா ஹாஸ்பிட்டல்ல சாக போயிட்டு இருக்கான். அவன் உயிரோட இருந்தாதான் நீங்க சொன்ன மாதிரி அவனை நம்ம பக்கம் கொண்டு வர முடியும். அதுக்கு அவனை போய் நம்ம காப்பாத்தணும் அத்தை. இப்ப அத பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு நீங்க வேற எதையும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. உனக்கு நிறைய விஷயம் புரிய மாட்டேங்குது அனிதா. சிவாவையும் காப்பாத்தணும், அந்த வேலைக்காரியையும் அவன்கிட்ட இருந்து பிரிக்கணும். 2 வேலையும் ஒரே நேரத்துல நடக்கணும். இப்ப அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்க. அத்தை என்னத்த சொல்றீங்க? சட்டு புட்டுன்னு அதை செஞ்சு முடிக்கலாமே. இது சட்டு புட்டுன்னு செஞ்சு முடிக்கிற வேலை கிடையாது அனிதா. அந்த வேலைக்காரி சக்தி இன்னும் நிறைய இடத்துல பணம் கேட்டு கெஞ்சி அலைஞ்சி எங்கேயுமே பணம் கிடைக்காம பரிதவிச்சு நிக்கும் போதுதான் நாம அவளை அடிச்சு சிவா கிட்ட இருந்து வெளியில கொண்டு வரணும். ஷோ, இப்போ நான் இருக்கிற பதட்டத்துல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல அத்தை. சிவாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. நீ பயப்படுற மாதிரி எல்லாம் சிவாவுக்கு அப்படி எதுவுமே நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தான் கல் மனசத்தை. சிவாவுக்கு கொஞ்சம் கூட ஈவரக்கம் காட்ட மாட்டீங்க. போங்க அத்தை. சில நேரத்துல நம்ம மனச கல்ல ஆக்கிக்கிட்டு தான் நாம நினைச்சத சாதிக்கணும் அனிதா. சாதிக்கிறேன். அவருக்கு பின் தலையில அடிபட்டதுனால மூளைக்கு போற நரம்புல பிளட் கிளாட் ஆயிருக்கு. ஹார்ட்லி 2 டேஸ்க்குள்ள இந்த சர்ஜரி பண்ணி முடிக்கலனா பேஷண்ட் கோமாக்கு போய் இறந்தே போயிடுவாரு. எப்ப அவன் உன் கழுத்துல தாலி கட்டினான்னு தெரிஞ்சதோ அப்பவே அந்த பாசம் போயிடுச்சு. வேற யாரு செத்தாலும் பொழைச்சாலும் எனக்கு கவலை இல்லை. உனக்கு பணம் தானே வேணும்? எவ்வளவு வேணும்னு சொல்லு. அட இங்க பாரு சாந்தி, பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எத்தனை லட்சம் வேணும் சொல்லு, உடனே ரெடி பண்ணி தந்துடுறேன். அதனால மொத்தமா எத்தனை லட்சம் வேணும்னு கேளு. 45 லட்சம் ரூபாய் தானே? என்னைக்கு வேணும்? இன்னைக்கு வேணுமா நாளைக்கு வேணுமா? இங்க பாரு சாந்தி, அந்த இடம் எனக்கு கண்டிப்பா வேணும். அதுல என் மகன் ஒரு ஷாப்பிங் மால் கட்டணும்னு சொல்றான். அதனாலதான் சொல்றேன், எத்தனை லட்சம் செலவானாலும் நான் வாங்க தயாரா இருக்கேன். ஒரு ஷாப்பிங் மால் கட்டுறதுக்கு 45 லட்சம் தராங்கன்னா சிவா சாரோட ஆபரேஷனுக்கு கண்டிப்பா பணம் கொடுப்பாங்க. இவங்க கிட்ட கேட்டு பாப்போம். சரி, அப்ப நான் ஒண்ணு பண்றேன். இன்னைக்கு அட்வான்ஸ் பணமா 15 லட்சம் தந்துடுறேன். மீதி 30 லட்சத்தை நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றப்ப தரேன். நான் வச்சிடுறேன். அம்மா. ஏய் சக்தி, வா வா. என்ன ரொம்ப நேரமா ஆளையே காணும்? எங்க போயிருந்த? சினிமாக்கு போயிருந்தியா? இல்ல, என்னாச்சு கண்ணு? ஏன் அழுவுற? என் வீட்டுக்காரருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. என்னம்மா சொல்ற? சிவா தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆமாம்மா, அவரை இப்போ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு. ஐயோ, அடப்பாவுமே. சிவா தம்பி ரொம்ப நல்ல தம்பியாச்சே. எப்படிமா ஆக்சிடென்ட் ஆச்சு? நான் காய்கறி வாங்கிட்டு வந்தப்போ ஒரு கார் என் மேல மோத வந்துச்சு. என்னை காப்பாத்துற வேகத்துல சிவா சார் கீழே விழுந்து தலையில அடிபட்டுருச்சுமா. இப்ப அவருக்கு ஆபரேஷன் பண்ணணுமா. அதுக்கு 30 லட்சம் செலவாகும்னு சொல்றாங்க. ஐயோ, என்னம்மா பண்றது? ஹாஸ்பிட்டல்னு போனாலே லட்சக்கணக்குல செலவாகும். நீ சட்டுப்புடுன்னு பணத்தை ரெடி பண்ணி கட்டிடு. இல்லனா சிவா தம்பிக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். அம்மா, நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்துட்டேன். எங்கேயும் பணம் கிடைக்கல. கடைசியா
உங்களை தேடி வந்தேன். நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணு புரியல. சிவா சாரோட ஆபரேஷனுக்கு 30 லட்சம் ரூபாய் கடனா கொடுங்கம்மா. என் அண்ணனோட ஓனர் ஃபாரின் போயிருக்காரு. அவர் அடுத்த வாரம் திரும்பி வந்ததும் அந்த பணத்தை நான் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்றேன். ஏதாச்சும் பத்திரத்துல கையெழுத்து வேணும்னாலும் இப்பவே போட்டு கொடுத்துட்றேம்மா. ஒரு 30,000 கொடுன்னு கேட்டா கூட அங்க இங்கன்னு கஷ்டப்பட்டு நான் புரட்டி கொடுத்துருவேன். நீ என்னடானா முள்ளங்கி பத்தியாட்டம் 30 லட்சம் ரூபாய் கேக்குறியே. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? அம்மா இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. இப்ப ஏதோ ஷாப்பிங் மால் கட்டுறதுக்கு 45 லட்சம் தரேன்னு சொன்னீங்களே, அதுல இருந்து ஒரு 30 லட்சம் கொடுங்கம்மா. சிவா சார் உயிரை காப்பாத்துன புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். நான் இடம் வாங்க வச்சிருக்கிற பணத்தை உனக்கு கொடுக்கணுமா? நான் போன்ல பேசினதை ஒட்டி கேட்டு வந்து என்கிட்ட பணம் கேட்கிற? ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் இல்ல. நான் இங்க வரப்போ நீங்க பேசிட்டு இருந்தீங்க. நான் யதார்த்தமா தான் கேட்டேன். தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கம்மா. நீங்க 30 லட்சம் கொடுத்தாதான் என் வீட்டுக்காரரை என்னால காப்பாத்த முடியும். என்ன நீ என்கிட்ட பணம் கொடுத்து வச்ச மாதிரியே கேட்டுட்டு இருக்க? என்கிட்ட பணம் இல்ல, வேற யார்கிட்ட போய் கேளு. அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. 30 லட்சம் உங்களுக்கு பெருசு இல்ல. தயவு செஞ்சு கொடுங்கம்மா. உங்க கால் விழுந்து கேக்குறேன். எழுந்துரு.